குட் மார்னிங் டு ஆல். ஐம் ஃப்ரம் சாம்ஸ் அகாடமி. மை நேம் இஸ் மலர்விழி. மேம் வந்து பினோ ஃபார்ம் சொல்லி கொடுத்தாங்க. பினோ ஃபார்மில் ஃப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் பண்ணும்போது எனக்கு 2 டைம் மிஸ்டேக் பண்ணேன். மேம் வந்து பிரித்து உனக்கு ட்ரெயினிங் ஆகணும்னு சொல்கிறதுக்காக மேம் வந்து பிரித்து 2 டைம் தப்பு பண்ணி பிரித்து பண்ணினேன். கிளாத்தில் பண்ணது எனக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நான் பண்ண பினோ ஃபார்ம். நான் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு நான் பண்ணது ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. ஐம் ஃப்ரம் சாம்ஸ் அகாடமி. மை நேம் இஸ் ஃபர்சானா பேகம். இந்த 2 or 3 வீக்ஸாக நாங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பெட்டிக்கோட்டு, நைட்டி, நைட் ஷூட்டு, ஹாஃப் பேண்ட்டு, அப்புறம் வந்து கடைசியாக பினோ ஃபார்ம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து பெட்டிக்கோட்டு. எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் மினியேச்சர் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே என் பொண்ணோட சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பெட்டிக்கோட் இது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணோம். ஒரு நைட்டி வந்து நான் இங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு டே வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட்டிங் போட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நைட்டி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி வந்து இன்னொரு கிளாத்தும் நான் வீட்டில் போய் ஒரு நைட்டி ஃபினிஷ் பண்ணேன். எனக்கு அது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த நைட் வந்து நான் வீட்டில் போய் ஃபினிஷ் பண்ணேன். என் சைஸ் தான் பண்ணேன். எனக்கு இது கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே நைட் ஷூட்டு என்னோடய பொண்ணோட சைஸ்க்கு நான் பண்ணேன். எனக்கு காலர் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் நான் பண்ணிவிட்டேன். வீட்டில் போய் மினியேச்சர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நைட் ஷூட்டு பேண்ட்டு. நெக்ஸ்ட்டே ஹாஃப் பேண்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஹாஃப் பேண்ட் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பேக்கெட் வைக்கிறதுலாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ட்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து ஹாஃப் பேண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணது. போக ட்ரை பண்ணி எனக்கு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நேற்று வந்து எங்களுக்கு பினோ ஃபார்ம் சொல்லி கொடுத்தாங்க. ஷர்ட் வந்து எனக்கு சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து பினோ ஃபார்ம் வந்து நேற்று ஃபினிஷ் பண்ணோம். ஸோ வந்து பினோ ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் எனக்கு வந்து அவ்வளோ டஃப்பாக தெரியல. கொஞ்சம் நல்லாவே புரியிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ட்ரை பண்ண இன்னும் ஃபினிஷிங் வந்து எனக்கு கரெக்டாக வரும்னு தோணுது. ஸோ இன்றைக்கி வந்து பட்டு பாவாடை வந்து மேம் எழுதி பேப்பர் கட்டிங்கோ கிளாத் கட்டிங்கோ பண்ணிட்டோம். ஸோ 2 days லீவ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வர சொல்லி கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.